ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்பி டிஆர்பிடி சிலபஸ் வைஸ் நான் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய முதல் வீடியோ இது தான். கேள்விக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணுங்கள், இல்லைனா வீடியோவை பாருங்கள். கேள்வி நம்பர் 1. சமூக பொருளாதார பண்பாடுகளின் மேம்பாடு டேஷ் ஆகும். கூற்றுவின் கோட்பாடு ஆகும். இரண்டாவது வினா. கூற்றுவு என்பது ஒத்த மனம் உடையோர் சுயமாக ஒருங்கிணைந்து சமூக பொருளாதார பண்பாட்டு தேவை மற்றும் நோக்கத்தை நிறைவேற்ற மக்களாட்சி முறையில் இயங்கும் ஒரு பொது நிறுவனம் ஆகும் என்று கூறியவர் சர்வதேச கூட்டுறவு மன்றம், இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். மூன்றாவது கேள்வி. சுய உதவி, பொறுப்புணர்வு, மக்களாட்சி, சமத்துவம், நேர்மை மற்றும் ஒற்றுமை டேஷ் ஆகும். கூட்டுறவின் மேன்மைகள் ஆகும். நான்காவது கேள்வி. நீதிநெறி, வெளிப்படைத்தன்மை, சமூக நலன், பிறருக்கு உதவுதல் போன்ற மாண்புகள் டேஷ் ஆகும். கூட்டுறவாளர்களின் இயல்புகள் ஆகும். ஐந்தாவது கேள்வி. ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக என்பது டேஷ் ஆகும். கூட்டுறவின் குறிக்கோள்கள் ஆகும். ஆறாவது கேள்வி. கூட்டுறவின் சின்னம் இணைந்த கைகள். ஏழாவது கேள்வி. கூட்டுறவு கொடி டேஷ் என்னும் வானவில்லின் 7 வண்ணங்களை கொண்டது. VIBGYOR வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட். இதுதான் கூட்டுறவு கொடியின் 7 வண்ணங்கள். எட்டாவது கேள்வி. கூட்டுறவு கொடி வடிவமைத்த ஆண்டு 1921. ஒன்பதாவது கேள்வி. கீழ்கண்ட இவர்களில் கூட்டுறவு கொடியை வடிவமைத்தவர் யார்? சார்லஸ் கிடை 1921 வடிவமைச்சிருப்பார். பத்தாவது கேள்வி. டேஷில் நடந்த விழாக்களில் கூட்டுறவு கொடி பயன்படுத்தப்பட்டது. 1923, 1924 நடந்த விழாக்களில் கூட்டுறவு கொடி பயன்படுத்தப்பட்டது. 11வது கேள்வி. கூட்டுறவு கொடியின் நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. 12வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை முதல் சனிக்கிழமை. 13வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2012. 14வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு மன்றம் கூட்டுறவு கொடியை அங்கீகரித்த ஆண்டு 1925. சர்வதேச கூட்டுறவு மன்றம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ், அதுதான் தமிழில் சர்வதேச கூட்டுறவு மன்றம். 15வது கேள்வி. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 14 முதல் 20 வரை. பொருந்தாததை கண்டுபிடி. தேசிய கொடி, கூட்டுறவு கொடி, கூட்டுறவு சின்னம், கூட்டுறவு வார விழா இது எல்லாமே கூட்டுக்கு சம்பந்தப்பட்டது. 17வது கேள்வி. கூட்டுறவின் முன்னோடிகள் யார்? ராக்டேல் பயனிஸ். 18வது கேள்வி. ராக்டேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பயனிஸ் சங்கத்தின் வெற்றிக்கான காரணங்களில் ஒன்று இடைத்தரகர் இல்லை. 19வது கேள்வி. உலகம் முழுவதும் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலைகள் அமைய இவர் அல்லது இவர்கள் வழிகாட்டினர். ராக்டேல் பயனிஸ். 20வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு பண்டகசாலையை துவங்கிய ஆண்டு 21/12/1844. 21வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் என்பவர்கள் கம்பளி நெசவாளர்கள். 22வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு பண்டகசாலையை அமைக்க போட்ட மூலதனம் 28 பவுண்டு. 23வது கேள்வி. ராக்டேல் என்பது ஒரு இடத்தை குறிக்கும் இடம். 24வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டகசாலையை எச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்தனர். இங்கிலாந்து நாட்டின் நண்பர்கள் சட்டம். 25வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டகசாலையை பதிவு செய்த ஆண்டு 15/8/1844. 26வது கேள்வி. மாவு பொருட்கள், வெண்ணெய், சோப்பு, மெழுகுவர்த்தி, காபி போன்ற பொருட்களை கொள்முதல் செய்ய பண்டகசாலையை தொடங்கியவர்கள் ராக்டேல் முன்னோடிகள். 27வது கேள்வி. அகில உலக கூட்டுறவு நிறுவனம் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்கிய ஆண்டு 1895. 28வது கேள்வி. ராபர்ட் ஓவன் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். 29வது கேள்வி.
1828 கூற்றுவாளர் என்ற பத்திரிகை நடத்தி கூட்டுறவு சிந்தனை மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிட்டவர் வில்லியம் கிங். 30வது கேள்வி, சார்லஸ் போரியர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். 31வது கேள்வி, ரெய்பிசன் காலகட்டம் எது? 1818 முதல் 1888 வரை. பிரான்ஸ் சூல்ஸ் செய்த தொழில் நீதிபதி. 33வது கேள்வி, சூல்ஸ் புருசியா கூட்டுறவு சட்டத்தை எழுதிய ஆண்டு 1867. 34வது கேள்வி, கூட்டுறவு சித்தாந்தத்தை நெறிப்படுத்தவும் அதன் கொள்கைகளை வரையறை செய்யவும் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு சர்வதேச கூட்டுறவு மன்றம். 35வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு மன்றம் 1982 சுவிட்சர்லாந்து நாட்டின் டேஷ் நகருக்கு தலைமையிடம் மாறியது. ஜெனீவா நகருக்கு தலைமையிடம் மாறியது. 36வது கேள்வி, பெல்ஜியம் நாட்டில் உள்ள புரூசல்ஸ் நகருக்கு சர்வதேச கூட்டுறவு மன்றம் தலைமையிடம் மாறிய ஆண்டு 2013. 37வது கேள்வி, முதலாக ராக்டேல் முன்னோடிகள் 1848 வகுத்த கொள்கைகள் எத்தனை? 10 கொள்கைகள். 38வது கேள்வி, எந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் சர்வதேச கூட்டுறவு மன்றம் கூடியது? 1937. 39வது கேள்வி, எந்த ஆண்டு ஆஸ்திரியா நாட்டில் வியன்னா நகரில் சர்வதேச கூட்டுறவு மன்றம் கூடியது? 1966. 40வது கேள்வி, எந்த ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் மான்செஸ்டர் நகரில் சர்வதேச கூட்டுறவு மன்றம் கூடியது? 1995. 41வது கேள்வி, கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன். 42வது கேள்வி, இந்திய கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன். 43வது கேள்வி, லாபம் என்பது மனிதனை மனிதன் சுரண்டுவது என்று கூறியவர் ராபர்ட் ஓவன். 44வது கேள்வி, வளர்ச்சி மேலிருந்து கீழ் நோக்கி வராமல் கீழிருந்து மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்றவர் வில்லியம் கிங்கு. 45வது கேள்வி, இவர் ஒரு மருத்துவர். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது இவர் பின்பற்றிய கொள்கை. வில்லியம் கிங்கு. 46வது கேள்வி, செல்வந்தர்களிடம் பணம் பெற்று 1000 மக்கள் தொகை கொண்ட 1500 ஏக்கரில் பரப்பளவு உள்ள கூட்டுறவு கிராமங்களை அமைத்தவர் ராபர்ட் ஓவன். 47வது கேள்வி, கிறித்தவர்களுக்கு மட்டுமே இவரது சங்கம் துணை நின்றது. வில்லியம் கிங்கு. 48வது கேள்வி, நகர்ப்புற தொழில் வளத்திற்கு இவர் கூட்டுறவு கடன் சங்கங்களை அமைத்தார். பிரான்ஸ் சூல்ஸ். 49வது கேள்வி, மக்கள் வங்கி என்ற வங்கியை தொடங்கியவர் பிரான்ஸ் சூல்ஸ். 50வது கேள்வி, ரெய்பீசன் ஜெர்மனியில் டேஷாக பணிபுரிந்தார். ஆணையர் அல்லது மேயராக பணிபுரிந்தார். 51வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு மன்றத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் 112 நாடுகளும் 318 நிறுவனங்களும். 52வது கேள்வி, தற்போது மாநில வங்கியாக விளங்கும் சென்னை மத்திய நகர வங்கி 23/11/1905 பதிவு செய்ய பாடுபட்டவர் சர் பி. டி. தியாகராய செட்டியார். 53வது கேள்வி, ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தை அமைத்தவர் பி.எஸ். குமாரசாமி ராஜா. 54வது கேள்வி, 1961 கூட்டுறவு சட்டம் குறித்த நாராயணசாமி குழுவில் இடம்பெற்றவர் டாக்டர் பி. நடேசன். 55வது கேள்வி, பொறுத்துக. கூட்டுறவாளர்கள் அவர்களின் காலகட்டம். சர் பி. டி. தியாகராஜ செட்டியார் 1852 முதல் 1925 வரை. பி.எஸ். குமாரசாமி ராஜா 1898 முதல் 1957 வரை. டாக்டர் பி. நடேசன் 1902 முதல் 1974 வரை. நாச்சிமுத்து முதலியார் 1913 to 1987 வரை. 56வது கேள்வி, கே.ஏ. நாச்சியப்ப கவுண்டர் பிறந்த ஊர் கொங்கணபுரம். 57வது கேள்வி, கூட்டுறவு, சென்னை கூட்டுறவு ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக செயல்பட்டவர் டாக்டர் பி. நடேசன். 58வது கேள்வி, 1951 சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கே.ஏ. நாச்சியப்ப கவுண்டர். 59வது கேள்வி, சென்னிமலையைச் சேர்ந்த இவர் ஒரு வழக்கறிஞர். 7/4/1941 சென்னிமலை கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தை உருவாக்கினார்.
எம்பி நாச்சிமுத்து முதலியார். 60வது கேள்வி. 1996 மத்திய அரசும் 1997 மாநில அரசும் தலைச்சிறந்த கூற்றுவாளர் என்ற விருதினை வழங்கி இவரை கௌரவப்படுத்தியது. பி எஸ் ராஜகோபால் நாயுடு. 61வது கேள்வி. கூட்டுறவின் மெக்கா என்று அழைக்கப்படுவது சேலம். 62வது கேள்வி. கைத்தறிக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக கைத்தறியின் காவலர் என அழைக்கப்பட்டார். எம்பி நாச்சிமுத்து முதலியார். 63வது கேள்வி. வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை வரவழைத்து மொத்த விற்பனை பண்டகசாலையில் பழம் பதனிடும் தொழிற்சாலையை நிறுவியவர். பி எஸ் ராஜகோபால் நாயுடு. 64வது கேள்வி. பி எஸ் ராஜகோபால் நாயுடு பிறந்த ஊர் வேலூர், கர்கூர். 65வது கேள்வி. 1912 சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை அமைத்து 13 ஆண்டுகள் தலைமையேற்று வழி நடத்தியவர். சர் பி டி தியாகராய செட்டியார். 66வது கேள்வி. 1930 ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு நில அடமான வங்கியை அமைத்து 1932 வரை அதன் தலைமை பொறுப்பை ஏற்றவர். பி எஸ் குமாரசாமி ராஜா. 67வது கேள்வி. ராஜபாளையம் நகர தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பி எஸ் குமாரசாமி ராஜா. பொறுத்துக. கே ஏ நாச்சியப்ப கவுண்டர் 1904 முதல் 1951 வரை. பி எஸ் ராஜகோபால் நாயுடு 1914 முதல் 2009 வரை. கே எஸ் சுப்பிரமணிய கவுண்டர் 1921 முதல் 1982 வரை. நாச்சிமுத்து முதலியார் 1913 முதல் 1987 வரை. 69வது பொறுத்துக. ராபர்ட் ஓவன் 1771 1858. டாக்டர் வில்லியம் கிங் 1786 முதல் 1865 வரை. சார்லஸ் போரியர் 1772 முதல் 1837 வரை. ரைபீசன் 1818 முதல் 1888 வரை. பிரான்ஸ் சூல்ஸ் 1808 முதல் 1883 வரை. 70வது கேள்வி. 1949 மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் யார்? டாக்டர் பி நடேசன். 71வது கேள்வி. டாக்டர் பி நடேசன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சேலம் மாவட்டம். 72வது கேள்வி. ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக என்பது கூட்டுறவின் குறிக்கோளாகும். இக்குறிக்கோளை வடிவமைத்தது யார்? ஜெர்மனியின் கூட்டுறவு கடன் ஒன்றியம். 73வது கேள்வி. 1968 சந்தானம் குழுவில் இடம்பெற்றவர் டாக்டர் பி நடேசன். 74வது கேள்வி. கைத்தறிக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. எம்பி நாச்சிமுத்து முதலியார். 75வது கேள்வி. அகில இந்திய கூட்டுறவு விற்பனை இணையம் அமைக்க உறுதுணையாக இருந்து அதன் தலைவராக பொறுப்பேற்றவர். பி எஸ் ராஜகோபால் நாயுடு. 76வது கேள்வி. இவற்றில் வேறுபட்டதை கண்டுபிடி. கூட்டுறவு நகர வங்கி. 77வது கேள்வி. தமிழக கைத்தறி துணிகளை விற்க வெளி மாநிலங்களில் கிளைகளை துவக்கியவர். எம்பி நாச்சிமுத்து முதலியார். 78வது கேள்வி. கூட்டுறவு கொள்கைகளில் தன்னாட்சி மற்றும் சுதந்திரம் எத்தனையாவது கொள்கை? 4வது கொள்கை. 79வது கேள்வி. 1901 தென்னிந்திய வணிகர் சங்கத்தை நிறுவி அதன் தலைவர் ஆனவர். சர் பி டி தியாகராய செட்டியார். 80வது கேள்வி. 1909 ராவ் பகதூர், 1918 திவான் பகதூர், 1920 சர் போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றவர் சர் பி டி தியாகராய செட்டியார். 81வது கேள்வி. 1943 கொங்கணபுரம் கூட்டுறவு பண்டகசாலையின் கௌரவ செயலாளராக பணிபுரிந்து பின்னர் அதன் தலைவராகவும் செயல்பட்டவர் கே எஸ் சுப்பிரமணிய கவுண்டர். பொறுத்துக. பி எஸ் குமாரசாமி ராஜா ராஜபாளையம். டாக்டர் பி நடேசன் சேலம். கே ஏ நாச்சியப்ப கவுண்டர் கொங்கணபுரம். எம்பி நாச்சிமுத்து முதலியார் சென்னிமலை. 83வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. அதிகம் லாபம் ஈட்டுதல். 84வது கேள்வி. முதலாக ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு கொள்கைகளை வகுத்த ஆண்டு
1844. 85வது கேள்வி. ஐசிஏ விரிவாக்கம் தருக. இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். ஐசிஏ விரிவாக்கம் தருக. இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். 86வது கேள்வி. 1856 கூட்டுறவு கொள்கைகளை விளக்கும் நூல் ஒன்றினை வெளியிட்டவர். சூல்ஸ். 87வது கேள்வி. யூதர்களுக்கு உதவி செய்ய கூட்டுறவு கடன் ஒன்றியங்களை அமைத்தவர். ரைபீசன். 88வது கேள்வி பொறுத்துக. கூட்டுறவு கொடி VIBGYOR. சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை முதல் சனிக்கிழமை. கூட்டுறவு வார விழா நவம்பர் 14 முதல் 20 வரை. கூட்டுறவு கொடி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1925. 89வது கேள்வி பொறுத்துக. கூட்டுறவு வார விழா நவம்பர் 14 முதல் 20 வரை. இணைந்த கைகள் கூட்டுறவின் சின்னம். சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2012. கூட்டுறவு கொடியின் நோக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை. 90வது கேள்வி. ராபர்ட் ஓவன் வேலை செய்த இடம் தொழிற்சாலை. 91வது கேள்வி. ராபர்ட் ஓவனின் கொள்கைகளில் தவறானது எது? இடைத்தரகர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். 92வது கேள்வி. கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது? இங்கிலாந்து. 93வது கேள்வி. பிரிட்டன் கூட்டுறவு மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? டாக்டர் வில்லியம் கிங். 94வது கேள்வி. யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது? சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன். 95வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? 1895ஆம் ஆண்டு. 96வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவின் தத்துவம் கிடையாது? சமூக நீதி. 97வது கேள்வி. ஐசிஏயின் நூற்றாண்டு விழாவை எந்த ஆண்டு கொண்டாடியது? 1995. 98வது கேள்வி. ஒவ்வொருவருக்காகவும் நாம் மற்றும் நமக்காக அனைவரும் என்ற தத்துவம் எங்கு நடைமுறையில் உள்ளது? கூட்டுறவுத்துறை. 99வது கேள்வி. ராக்டேல் பயனிஸ் வியாபாரத்தை எந்த வருடம் தொடங்கினர்? 1848. 100வது கேள்வி. புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர்? ராபர்ட் ஓவன். ஸோ இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நேம் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.